1996 இந்தியாவின் 11வது பாராளுமன்ற தேர்தல். வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி கவர்மெண்ட் 161 சீட்டும், காங்கிரஸ் கவர்மெண்ட் 140 சீட் நரசிம்மராவ் தலைமையிலே ஜெயிக்கிறாங்க. தனி மெஜாரிட்டி யார்ட்டையும் உள்ள அடல் பிஹாரி வாஜ்பாய் மேக்சிமம் சீட்ஸ் ஜெயிச்சதுனால ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா 13 கட்சிகளை இணைச்சு தேவகவுடா தலைமையில யுனைடெட் ஃப்ரண்ட் கோயலேஷன் சொல்லிட்டு ஆட்சி அமைக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணியா கிங் மேக்கரா இருந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. 2 ஆண்டுகள் கழித்து 1998 மறுபடியும் ஜெனரல் எலெக்ஷன் வருது. இதுலயும் மறுபடியும் ஹங் பார்லிமெண்ட் ஆகுது. 1998 ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியிற்கு சந்திரபாபு நாயுடு அவருடைய உதவியால அடல் பிஹாரி வாஜ்பாய் மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க. இப்படி 2 முறை கிங் மேக்கரா இருந்த சந்திரபாபு நாயுடு கையில இந்த ஆண்டு 2024 யார் ஆட்சி அமைக்கணும்ல கீ இருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியாவின் பிரைம் மினிஸ்டரா யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க?